வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கருத்து பகுதியில் வந்து ஒரு சகோதரி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஸ்லீவ் பற்றி. கேள்வி கேளுங்கம்மா. நார்மல் ஸ்லீவ் வந்து என்னன்னா பஃப் ஸ்லீவ் மாதிரி தூக்கிட்டு இருக்கானு கேட்டிருக்காங்க. நார்மல் ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி தூக்கிட்டு இருக்கா? நான் இப்போ ஸ்லீவ் தான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன், வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் கட் பண்ணி தைச்ச உடனே பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்லீவ் தான், ஆனால் பஃப் ஸ்லீவ் மாதிரி தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த கேள்வி கேட்டதுக்கு அந்த கேள்வி வந்து என்ன எதனால் வந்துருக்கு, நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுற முறை தான். அந்த ஸ்லீவை வந்து நம்ம சரியான முறையில் கட் பண்ணணும். அடிங்கை அளவு, ஆம்கோல் அளவு, இது மாதிரி முழங்கை அளவு எல்லாமே நம்ம வந்து நோட் பண்ணிடுவோம். அதை டிராயிங் பண்ணும்பொழுது இந்த மார்க் போடும்போது இந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த மடிப்பு பகுதி இருக்குல்ல, இதுதான் சோட்டுக்கிட்ட ஜாயிண்ட் ஆகிற இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையில் 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு வரைக்கும் சமநிலை வரணும். சமநிலை வந்து தான் இப்படி திரும்பணும். இது வந்து நம்ம 1 இன்ச்சா 1.5 இன்ச்சான்றதை நம்ம இந்த பாகத்தை 3ஆக பிரித்து அதில் ஒரு பாகத்தை வந்து நம்ம சமநிலைப்படுத்திருப்போம். ஸ்லீவ் கட்டிங் முறைன்னு சொல்லி தனியாக நம்ம போட்டிருக்கோம். நம்ம தேவைத்துறை செல்லில் பாருங்கள், அந்த கட்டிங் பண்ணுங்கள், இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். நன்றி.